ஆமா ஆமா அப்படிமா. அவருக்கு வர தெரியாது, இவருக்கு வர தெரியாது. முறைப்படி கும்பிட்டு வைப்போம், இருக்கட்டும்னு அவங்க பாட்டுக்கு வாழ்வாங்க. லேடிஸ்லாம் அவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிப்பாங்க. பேசி சிரித்து முடித்தவொடனே அதில் ஒரு அம்மா சொல்லுவாங்க, நல்லா சிரித்து கண்ணுங்கள்லாம் தண்ணி இப்படியே வந்து நிற்கும். ஏன்னா அவ்வளோ சிரிச்சிருப்பாங்க பேசி. அப்போ டக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா சிரிச்சு விட்டேன், நாளைக்கு என்ன போகுதுன்னே தெரியல. மனிதனுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது பயமாக இருக்கிறது. மகிழ்ச்சி துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நாம் ஏதோ ஒரு இடத்துல நம்புகிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது மனிதனிலிருந்து விலகிய ஒரு விஷயம், அதை போராடி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது என்பது எப்போதோ கிடைக்கக்கூடிய அரிதான விஷயம் என்று நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை குறித்து நமக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட கற்பிதமான கதைகள் வாழ்க்கையை துயரம் என்று நமக்கு போதிக்கின்றன. வாழ்க்கைங்கிறது என்ன? கஷ்டம், போராட்டம், கஷ்டப்படணும், போராடணும், துயரப்படணும், கண்ணீர் விடணும், கக்கூஸில் உட்காந்து அழுகணும், பாத்ரூமில் உட்காந்து கதறணும், மொட்டை மாடியில் தனியாக போய் நிற்கணும், கடற்கரையில் அப்படியே வானத்தை பார்த்த வாக்கில் நம்ம சோகத்தெல்லாம் செலவிடணும். எவனாவது ஜாலியாக இருக்கான்னு யோசிச்சிருக்கமா? எப்பாடுபட்டாவது கஷ்டமாக இருக்கணும். கடவுளே வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாம இருக்கணும்னு பேர் வச்ச கதையாக கஷ்டப்பட்டு வாழ்றதுல மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சி. காரணம் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தால் பின்னால் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். பின்னால் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். 70 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே செத்துட்டு போயிடுறோம், முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் மனுஷன் கஷ்டப்பட்டார். இந்த ஒத்த டயலாக்கு எதுக்கு சிரிக்காமல் இருக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை. த பர்செப்ஷன் ஆஃப் லைஃப் இஸ் ரியலி கன்ஃபியூஸ்ட். அதனால தான் நம்ம இளைய தலைமுறை பிள்ளைகள் சற்று மகிழ்ச்சியாக இருந்தாலும் நமக்கு கோவம். என்ன கெக்கேன்னு சிரிப்பு. இதில் வேற மாதிரி சிரிக்கணுமா என்ன? அப்படி சிரிக்கணுமா என்ன? ஏன் 4 பேர் சிரிக்கிற பார்த்தா ஆத்திரம் வருது. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் 4-5 கல்லூரி பெண்கள் 2 பசங்க உட்காந்து ஒரு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டு சிரிச்சானுங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் 2 இட்லி கெட்டி சட்னி சாப்பிட்டு கார்னரில் இருக்க அங்கிளுக்கு ஏன் காண்டாகுது? ஒய் திஸ் மேன் பிகமிங் காண்டு? ஏன்? மகிழ்ச்சியாக இருப்பதுன்றது வாழ்விலிருந்து வெளியேறிய ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம். 2வது, எனக்கு அது கிடைக்கலேன்னு நினைக்கிறோம். இந்த காலத்து இளைஞர்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள், எப்படி வழி நடத்துவது, இதெல்லாம் சொல்றது யாருன்னு யோசிச்சு பாருங்களேன். காலேஜ் கல்ச்சுரல்ஸில் பக்கத்து காலேஜ் பிள்ளைய கையை பிடிச்சிழுது கன்னியாகுமரிக்கு நாகர்கோவிலுக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமான இந்த கேரக்டர் தான் இந்த கேள்வியை கேட்கும். முதல்ல வாழ்வியுடைய முதல் நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. ஜெயிக்கிறது, கொண்டாடுவது, பெரிதாக சாதிப்பது, 10th 494 மார்க் எடுப்பது, 12th 1185 பேர் இருக்கிறது, 150 ஓன் ஓட்டு பொண்ணை கட்டுறது, பெரிய டாக்டர் வீட்டில் வாக்கப்படுறது, எல்லாத்தையும் பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி போகிறது, எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது வாழ்வதலின் அடிப்படை நோக்கம் வாழ்வது தான். த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழ்வது தான் வாழ்வுடைய முதல் நோக்கம். நாமெல்லாம் சாதிக்கிறதா வாழ்வுடைய பெரு நோக்கம் சொல்றோம். அதனால தான் எல்லாத்தையும் பிள்ளைகள் மேலே திணிக்கிறோம். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியமா, வெற்றிகரமானவர்களாக இருக்கிறது முக்கியமா? இதுதான் பெரிய பிரச்சனை. அவருக்குமே தான் பிரச்சனை. நல்லவனா இருக்கிறது, கெட்டவனா இருக்கிறது ரெண்டுமே முடியல. வல்லவனா இருக்கிறதுக்கான சூத்திரம் தாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நல்லவனா இருக்கிறது சிரமமா இருக்கு, கெட்டவனா இருக்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போ பிள்ளைகளை நம்ம போட்டு என்ன பண்ணுறோம்? இதில் எவனாக்குறது நமக்கே தெரியல. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஃபார்முலா, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை சோதனை கொடுத்த எலி போல வீட்டில் வச்சிருக்கிறோம். ஒரு நாளைக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்குறது. அன்போடு இருக்கணும், அதான் முக்கியம். தம்பி காசு பணம் தாண்டா முக்கியம். அவர் வருவார், 30 திருக்குறளில் 3 இடத்துல சொன்னார் காசு முக்கியம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டு போயிடுவாரா? கேட்டாத, அப்புறமா பொழைச்சி நல்லா இருந்துருவேன், வாழ்க்கை நல்லா போயிடுச்சுன்னு நாசமாக போயிடும். கேட்குறத கேட்கணும், கேட்டதோட விட்டணும் அப்படின்னு ஒரு நாள். கோபிநாத் அன்னைக்கு சொன்னால அதை அப்படியே அச்சு பிசகாமல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள். மறுநாளே அவனே அதை ஃபாலோ பண்ண மாட்டான். நீ என்னதுக்கு இதை ஃபாலோ பண்ண போறேன்னு ஒரு நாள். கூகுளில் படித்ததில் ஒரு நாள், பக்கத்து விட்டு ஆண்டி சொன்ன கதை கேட்டு ஒரு நாள், நியூஸ் பேப்பரில் வந்த விஷயம் கேட்டு ஒரு நாள். இந்த வாழ்க்கையை எப்படியாவது சிறப்பானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பரிதவிப்பிலும் போராட்டத்திலுமே வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியான கூறுகளை நாம் மறந்து போகிறோம். வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படலாம் நீங்கள் ஒன்றும் போராடிலாம் ஜெயிக்காதீங்க. வாழ்க்கையே ஜெயிப்பதற்கானது தான். வாழ்க்கையினுடைய இயல்பே வாழ்வில் ஜெயிக்கிறது தான். நீங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது கஷ்டங்கிற முடிவு எடுக்கிறீங்க. இயற்கையோ மனிதரோ அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப யாரோ ஒருவர் நம்மை படைத்திருக்க கூடும். ரைட்டா? கடவுள் படைத்திருக்கலாம் அல்லது இயற்கை படைத்திருக்கலாம் வச்சுக்கோங்க. இப்போ மனுஷன் இந்த மைக்கை தயாரிக்கிறான். ரைட்டா? தட்டுனா கரெக்டாக சத்தம் வரணும். இப்படி வச்சு பேசினாலும் கேட்கணும், இப்படி வச்சு பேசினாலும் கேட்கணும், நீங்கள் கேட்டாலும் நல்லா இருக்கணும், நான் பேசினாலும் நல்லா இருக்கணும். இந்த கேமரா தயாரிக்கிறாங்க, அடுத்த வெர்ஷன் தயாரிக்கிறாங்க. இப்போ செல்ஃபோனில் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி தயாரிக்கிறாங்க. அந்த ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய ஒருவர் என்ன நினைத்து கொண்டு அதை செய்வார்? இது ரொம்ப வெற்றிகரமான ஒரு பொருளாக இருக்க வேண்டும், த பெஸ்ட்டாக இது இருக்கணும், பெஸ்ட் ஆஃப் த மைக்காக இருக்கணும். என்னுடைய மைக்கு நான் உருவாக்குற இந்த ஆடியோ சிஸ்டம் பெஸ்ட் ஆஃப் த ஆடியோ சிஸ்டமாக இருக்கணும், நான் உருவாக்குற இந்த கேமரா உலகத்திலே பெஸ்ட்டான கேமராவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னால் ஓடுதல் ஒரு ஏசி பெஸ்ட் ஆஃப் த ஏசியாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சி தயாரித்தார். பட் அது அப்படி இல்லை. ஓகே, அந்த கதை தனி. ஓகே, அப்படி தான் ஒவ்வொரு மனுஷன் நினைப்பாங்க. கேவலம் மனுஷன் தயாரிக்கிற பொருளே காலத்தை கடந்து வெற்றி பெற்றதாக இருக்க வேண்டும் என்று மனிதன் நினைப்பான் என்றால் கடவுளோ இயற்கையை உருவாக்கிய நீங்களும் நானுமா தோற்று போவோம். தோக்குறதுக்காக ஒருத்தனை இங்கே படைச்சிருப்பான், தோக்குறதுக்காக ஒருத்தனை படைச்சிருப்பான். தோக்குறது தாங்க கஷ்டம். ஆக்சுவலாக ஒரு அழகான பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க, நீங்கள் தோற்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சியில் பாதி எடுத்தாலே ஜெயிச்சிடலாம். நம்ம தோக்குறதுக்கு தான் அவ்வளோ ட்ரை பண்ணுறோம். இந்த உலகமே எனக்கு எதிராக இருக்கு,
எய்த்த வீட்டுக்காரன் நம்மளை போட்டு தள்ளணும்னு குறியோட தெரியறான். ஒட்டுமொத்த நாகர்கோயில் கன்னியாகுமரி ஜில்லாவே எனக்கு எதிராக நிற்கிது. அவன் பாட்டுக்கு கடற்கரையில் சூரியனை பார்த்துக்கிட்டு சன்செட்ஸ் ஈவினிங்னு சுண்டல் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கான். போகிற வரவெல்லாம் எனக்கு எதிரியாக இருக்கு. அவன் நம்மளை மறைக்கிறான். அவனுக்கு நம்ம மேலே பொறாமை. இந்த வாழ்க்கையில் சோகமாக இருக்கிறதுக்கு எவ்வளவு பேராமீட்டர்ஸை தேடுறோம் பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்த்து அவர் சிரிக்காம போயிட்டு அவனுக்கு பணம் வந்துருச்சுங்கிற திமிர். அவனே கடன் வாங்கின கடுப்பில் தெரியறான். We don't know that what others life is happening. நாம் என்ன நினைக்கிறோமா, இந்த உலகமே நமக்கு எதிராக நிற்கிறது. நம்ம வாழ்க்கையை சோகப்படுத்திக்க எல்லா பிரயத்தனங்களையும் எடுக்கிறோம். என்னுடைய பிள்ளை சரியில்லை, என்னுடைய கணவர் சரியில்லை, என்னுடைய மனைவி சரியில்லை, எனக்கு சொத்து சுகம் இல்லை, எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு டயலாக் சொல்லு, எல்லாம் இருந்தும் மனசுக்கு ஒரு குறையா இருக்கு. அப்போ குறையா இருக்கணுங்கிறதா நம்ம இன்டென்ஷன். ஏன்னா மகிழ்ச்சி என்பது வாழ்வின் விரோத போக்குன்னு நம்ம நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது பாவம் என்று நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பவர்களை பொறுப்பற்றவர்கள் என்று முத்திரை குத்த பார்க்கிறோம். சில பேர் ஜாலியாக இருப்பான். ஜாலியாக இருக்கவனோட எதெல்லாம் நீங்கள் அசோசியேட் பண்ணீங்கன்னு கவனிங்க. சந்தோஷமாக சிரித்து பேசக்கூடிய ஒரு ஆளோடு நீங்கள் எதையெல்லாம் அசோசியேட் பண்ணீங்க பெருபாரியா கவனிச்சு பாருங்க. பொறுப்பு இல்லாதவர். ஓகே, குடும்ப பொறுப்புகளிலிருந்து விலகி இருப்பவர், அவருக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா சபை நாகரிகம் தெரியாதவர், கெக்கே பெக்கேவென்று இருப்பார். உங்களுடைய எந்த கருத்தை பற்றியும் கவலைப்படாமல் அவன் சந்தோஷமா இருப்பான். நீங்கள் அவனை நினைச்சே சோகமாக இருப்பீங்க. அவன் ஜாலியாக தான் இருப்பான். உங்களுக்கு அடுத்தவரின் அங்கீகாரம் தேவைப்படுகிறது. இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நாம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம், we expect recognition from every other person on a everyday basis. முன்னால கூட பரவாயில்லை. இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள்லாம் என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? இப்போ 18 வயசில் இருக்க நீங்கள் 12 வயசில் இருக்கப்போ கூட நம்ம வீட்டில் எதிர்த்து என்ன பேசியிருப்போம்? நீ ஏன் சித்தப்பா பற்றி கவலைப்படுற, நீ ஏன் அத்தையை பற்றி கவலைப்படுற, நீ ஏன் மாமாவை பற்றி கவலைப்படுற, அவங்க சொன்னால் நமக்கு என்ன, அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு பயங்கர பிம்பிலிக்கு பிலாப்பி விட்ட பகையரா முழுக்க இன்னைக்கு 21 வயசுல இன்ஸ்டாகிராமில் எவனா கமெண்ட் சொன்னால் கூப்பிடப்படுத்து அழுகுறாங்க. இதுக்கு மாமா மச்சன் சொன்னதுக்கே கேட்டுக்கிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். மாறிடுச்சா உலகம்? டெக்னாலஜி தான் மாறி இருக்கு. மனசு அதை விட பன்மடங்கு பின்னால போயிருக்குது. யாரோ ஒருத்தன் கூட நம்மளை தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு கவலைப்படுறான். யாருன்னே தெரியாது. உங்களை காண்டேத்துறது தான் அவனுடைய அடிப்படை நோக்கமே. அவன் காண்டேத்துறது தானே இருப்பான். லைஃப் நம்ம எங்கெல்லாம் கொண்டு சுருக்கிக்கிறோம் பாருங்க. 1000 அன்பான மனிதர்கள் சுற்றி இருந்தாலும் கூட அவர்களை பற்றி சற்றும் கிஞ்சித்து எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்ம குறை சொல்றதுக்கு ஒரு கேரக்டர் பாருங்க. நம்ம வாழ்க்கையை அவங்ககிட்ட கொண்டு போய் அடமானம் வைப்போம். இதை செஞ்சு அந்த ஆள் என்ன சொல்லுவான், இப்படி பண்ணிட்டு அந்த ஆள் என்ன சொல்லுவான், நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் நொய் தான் சொல்லுவான். ஆனால் முழுக்க முழுக்க இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை எங்கே கொண்டு அடமானம் வைக்கிறோம்? தன்னை பற்றி தவறாக யார் கருத்து சொல்லுவார்களோ அவருடைய குட் புக்ஸுக்குள்ள இடம் பெறுவதற்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே கவனிச்சு பாருங்கள். எல்லார் குடும்பத்திலையும் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை தப்பு தான் சொல்ல போகுது. ஆனால் நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவனை திருப்திப்படுத்துறதுலே போயிடும். உங்களுக்கு பிடிக்காதவர்கள் அல்லது உங்களை பிடிக்காதவர்களை பற்றி உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் உங்களை பிடித்த 100க்கும் மேலானவர்களை நீங்கள் இழக்க வேண்டி வரும். அவங்க தான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் தரும். ஆனால் நம்ம அட்டென்ஷன் முழுக்க எங்கே இருக்குது? ஒரு பர்ஃபெக்ட் லைஃபை வாழணும்னு ஆசையாக இருக்குது. வாட் இஸ் கால் பர்ஃபெக்ட் லைஃப்? இந்த பர்ஃபெக்ட் லைஃப்னா அவங்களே டெஃபினேஷன்லாம் வச்சிருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் பர்ஃபெக்ட் லைஃப், இப்படிலாம் இருந்தால் பர்ஃபெக்ட் லைஃப். இந்த உலகத்தில் சூப்பர் லைஃப்னு ஒன்று கிடையாது, சுமார் லைஃப்னு ஒன்று கிடையாது. அவன் லைஃப் அவனுக்கு சூப்பர், அவ்வளவுதான். வாட்சது தான் பொண்டாட்டி, வாட்சது தான் புருஷன், ரைட்டா? டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மெனி திங்ஸ் இன் லைஃப். லைஃப் இஸ் சோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். இந்த வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சும்மா இருக்கணும் போதும். அதை சொதப்பாம, காம்ப்ளிகேட் பண்ணாம, கடுப்பேத்தாம, இது என்னன்னே தெரியாத அளவுக்கு குழப்பிக்காம இருந்தால் போதும். லைஃப்பில் அடிப்படையில் இப்போ என்ன ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால், முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை தான் நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணியிருந்தோம். ஒரு 10 வருடத்துக்கு முன்பு நான் மேடைகளிலே பேசக்கூடிய போது அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடாதீர்கள், அது மிகப்பெரிய ஆபத்து. இப்போ சமீபமான சில விஷயங்களை ஸ்டாட்டிஸ்டிக்ஸை டேட்டாஸ்லாம் எடுத்து பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, பிள்ளைகளை கம்பேர் பண்ணுறது கூட பரவாயில்ல போல் இருக்கு. இப்போ நம்ம இன்னொருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணுறது தான் ரொம்ப அதிகரிச்சு. முன்னாலே அது பக்கத்து வீடு, எழுத்த வீடு, சொந்தக்காரன், தாய பிள்ளை கல்யாணத்துக்கு போனால் அவன் மாதிரி நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி பண்ணியா பாரியா சவன்னு ஒரு பிள்ளையை கட்டியிருக்கான், நம்மளும் அப்படி சவப்பான ஒரு பிள்ளையை கட்டி பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். அவங்க பணக்கார வீட்டில் பொண்ணு எடுத்தாங்க, நம்ம எடுத்து பண்ணோம். மாப்பிள்ளை பாரு படித்தவராக இருக்கார், நம்மளும் எடுத்துடணும், இந்த ஜில்லாவை தாண்டி வெளியில் எடுக்கணும் அப்படின்னு பட்டான். இப்போல்லாம் சோஷியல் மீடியா தான், யாருன்னே தெரியாது. சம்மந்தம் இல்லாதவெல்லாம் கார் வாங்கினேன்னு சொன்னால் நம்மள்ட்ட கார் இல்லைங்க, அவங்ககிட்ட கார் இருக்குது போடுறான். உங்களுக்கு என்ன போ? வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற ஒரு வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையோடு தயவு செய்து தொடர்பு படுத்தாதீர்கள். இன்னைக்கு உலகம் பறந்து விழுந்து கிடக்கிறது. உங்கள் கண்ணு முன்னால் பார்க்குற எல்லாமே உங்களுக்கும் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, அடுத்தவருடைய வாழ்க்கையை வேடிக்கை பார்த்து ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாமல் போய்விடும். யூ கான்ட் லீவ் சம்படிஸ் லைஃப். நீங்கள் ஒரு நாளும் இன்னொருடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. கோபிநாத்லாம் பாரு, அங்கேருந்து வந்தான், ஜில்லுன்னு வந்தான், வந்த வாக்கில் ஜில்லுன்னு பேசுகிறான். எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறப்ப இருக்கிற வாழ்க்கை இல்லை பாரு. வாரம் ஒரு கோட்டு போடுவார், அப்படியே தலைகளெல்லாம் அப்படி டக்குன்னு சீவி. இப்போ கூட யோசிப்பாங்க, முடியலாம் நிறையா இருந்துச்சு, கம்மியாயிடுச்சு. அங்கே சவப்பான் தான், இங்கே கருப்பாக இருக்கான். வாரம் ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு அவருக்கு என்னப்பா அப்படின்னு இருக்கலாம். மே மாதம் கோட்டு போட்டு பாருங்க தெரியும், 8 மணி நேரம்
வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற போது நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் உயர்வான வாழ்க்கை என்று ஒன்றுமில்லை, தாழ்வான வாழ்க்கை என்று ஒன்றுமில்லை. உங்களை விட பெரியவனும் கிடையாது, உங்களை விட சின்னவனும் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான். எவ்ரி லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல். ஜஸ்ட் என்ஜாய் த லைஃப். லைஃப் என்ஜாய் பண்ணு. நம்ம எல்லாரும் என்ன குழம்பி போயிட்டோம்னா, கடந்த 10-15 ஆண்டுகளில் கடுமையான மோட்டிவேஷன், எக்கச்சக்கமா வெற்றியை பற்றி அதிகமாக 20 ஆண்டுகளில் பேசின காரணத்தினால் என்ன நினைச்சிட்டோம்னா, வெற்றி தான் மகிழ்ச்சியை தரும் என்று நாமவே தீர்மானித்து விட்டோம். கடுமையாக உழைக்கணும், போராடணும், கஷ்டப்படணும், இருக்கவனையெல்லாம் போட்டு தள்ளணும், காசு பணத்துக்காக எவன் கழுத்தில் வேணாலும் ஏறி மிதிக்கணும், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிள்ளைகளை பணக்காரனாக்கணும், நம்மளும் பணக்காரனாலும் வீடு வாசல் காருன்னு வாங்கணும், அடுத்த வீட்டில் எவெல்லாம் பார்த்தோமோ அதை விட ஒரு பொருளை கூடுதலாக வாங்கி வச்சு நாம் ஜெயிச்சிட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணல செத்துருவோம். ஏன்னா வெற்றி தான் மகிழ்ச்சி என்று கடந்த 20 ஆண்டுகளில் நமக்கு தொடர்ச்சியாக போதிக்கப்பட்டது. உண்மையில் சொல்லப்போனா வெற்றி என்பது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றியே. முதல்ல அது புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் சிம்பிளா. மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றியே. கடைசியில் இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தானே பண்றீங்க. ஆனா மகிழ்ச்சியே இல்லாமல் மகிழ்ச்சியை நோக்கின ஒரு பயணம் இருக்கும் என்றால் அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? உங்கள் மகிழ்ச்சியை நோக்கின பயணமும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றால் தான் அது கம்ப்ளீட்டான ஃபுல் ஃபிளஜ்டான ஒரு லைஃபாக இருக்க முடியும். ஆனால் மகிழ்ச்சியை நோக்கிய பயணம் எப்போதுமே துயரமாக இருக்கணும். சிரிப்பு வந்தால் கூட சிரிக்கக்கூடாது, அது ஒரு கேட்டகரி தெரியுமா இல்லையா? சிரிச்சிட்டோம்னா பின்னால சிரிக்க முடியாமல் போயிடும். ஆண்லாம் வீட்டுக்குள்ள அதுக்குன்னு ஒரு மூஞ்சி வச்சிருப்பாங்க தெரியுமா? ஐயோ, ஆணுடைய 2 முகத்தில் அற்புதமாக நான் பார்ப்பேன். கடவித முகத்தில் அப்படியே கலகலகலகலான்னு அடிக்கிற வெயிலில் 12 மணிக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு 6 நண்பர்கள் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அப்படி வெங்காய பஜ்ஜி வாங்கி சாப்பிடாங்க. நான் கூட மத்தியானம் சாப்பிட்டேன் ஜம்முன்னு. 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே வர்றப்பே ஒரு முகம் அதுக்குன்னே ஆண் வச்சிருப்பான். ஏன்னா குடும்பத்தில் இவன் எப்போதும் சோகமாக இருக்கணும். சோகமாக இருந்தால் தான் அப்போ நான் பொறுப்போட நம்ம தொடர்படுத்துவோம். சிரிச்சா நான் பொறுப்பு இல்லாதவனோட தொடர்படுத்திடுவோம்ல. அவர் கட் அண்ட் ரைட்டாக இருப்பார், அமைதியானவர், கோபக்காரர், யாருகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டார். இந்த மாதிரி ஒரு ஆளை எதோடெல்லாம் தொடர்பு படுத்துவீங்க? பொறுப்பானவர், கண்டிப்பானவர், ஒழுக்கமானவர், நேர்மையானவர். யோசிச்சு பாருங்க. அந்த மூஞ்சி 5 நிமிஷம் பார்க்க முடியாது, கடுகடுன்னு வச்சிருப்பான். அவனுக்கு எவ்வளோ நல்ல பேர். 4 பேர் சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி ஒருத்தன் வச்சிருந்தானா அவனுக்கு பொறுப்பு இல்லாதவன் பேர். அப்போ மகிழ்ச்சியை நீங்கள் எங்கேயே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, லைஃப்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க. பொறுப்பு இல்லாதவன் தான் சிரிப்பான், பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவன் தான் ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பான். ஏன் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கவங்க வந்து பொறுப்பாக இருக்கக்கூடாது அவசியம் இருக்கா? என்னுடைய தொழில் நிமித்தமாக எனக்கு நிறைய பேரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பிஸ்னஸ் பீப்புள், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள், சயின்டிஸ்ட்டுகள், பெரிய ஞானிகள் எல்லாமே என்னுடைய தொழில் நிமித்தமாக அவர்களை பேட்டி காண்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. இவங்க எல்லாரும் பேட்டி காணும்போது நான் நிறைய விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்ககிட்ட இதான் நம்ம கற்றுக்க முடியுமான்னு சின்ன வயசில் இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால எனக்கு இருந்துச்சு. ஆனால் இவங்க எல்லார்ட்டையும் நான் காமனாக ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் அறிவாளியாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, அக்ரெசிவான ஆளாக இருப்பாங்க, ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க, தே ஆர் வெரி குட் அட் த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாத்தையும் காமனாக நான் பார்த்த ஒன்று நகைச்சுவை உணர்வு தான். நீங்கள் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாலாம் சிரிக்க சிரிக்க பேசி நான் பார்த்துருக்கேன். ஆச்சரியமாக இருக்கும், இந்த மனுஷனா இப்படி சிரிக்க சிரிக்க பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அவர் இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு கற்பிதம் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், நாமும் அப்படியே இருப்போம், அப்படியே இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நமக்கு சில அபிப்பிராயம்லாம் இருக்கும்ல, இவரும் இப்படித்தான் இருப்பாரா அப்படின்னு. நான் ஒரு பெரிய எழுத்தாளருடைய வீட்டுக்கு ஒரு முறை போனேன். அவர் இப்போ இறந்து போயிட்டார். மிகப்பெரிய எழுத்தாளர், ரொம்ப பிடிக்கும் அவர். அவரோட பேசுவதே சிரமமாக, பட் அவரோட எனக்கு நல்ல பழக்கம் இருந்தால் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனேன். அவருடைய மகன் என்னுடைய நண்பர். அவர் தான் என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாப்பல. அப்போ என்கிட்ட பைக் இல்லை. ஸோ அவர் வந்து நான் அந்த பகுதியில் இருந்ததுனால என்னை ஆஃபீஸ் போல் அவர் கூட்டு போவாப்பில். சில நேரம் நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன்னா வந்து வடை இட்லிலாம் சாப்பிட்டுட்டு நேராக அங்கே வீட்டுக்கு போய்டும். அப்போ போகிறப்ப இவர் பார்க்கலாம்ல, அதுக்காண்டி நான் போனப்போ ஒரு நாள் அவர் கதவை திறந்தார். வந்து எனக்கு ஆச்சரியமாச்சு, என்ன அவர் வந்து கதவை திறக்கிறான்ட்டு. என்ன நீங்களே கதவை திறக்கிறீங்க? என் வீட்டு கதவை அப்புறம் நீ யாரா திறப்பா அப்படின்னாரு. எனக்கு ஆமால, இது அவர் வீடு, அவர் திறக்கிறார், நாமளா வச்சிருக்கோம். அவர் எழுத்தாளர், எப்பொழுதும் இப்படி உட்கார்ந்து இப்படியே பேசி எழுதி கொண்டே இருப்பார். கோபிநாத் தூங்கும்போது கூட கோட் போட்டே இருப்பார் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. இட் இஸ் a statement that we believe that this kind of a world, we judge this world. இந்த உலகத்தை பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய ஒருத்தரை சந்திப்பதற்கான வாய்ப்பு அவர் என்னை வர சொல்லியிருந்தார். அவரை நான் பார்க்க போயிருந்தேன். சில விஷயங்கள் பேசணும் உங்கள்கிட்ட வர சொன்னார். அவர் ஒரு அசகாய சூரர் என்னுடைய பார்வையில். ஓகே, அப்போ போயிட்டு இருந்துச்சு, நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து அவருடைய உதவியாளர் வந்து இவர் காதில் ஏதோ சொன்னார். என்னென்னு கேட்டால், ஏதோ டிவியில் முக்கியமான நியூஸ் ஏதோ வருது சார், டிவியை போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பார். டக்குனு அவர் அந்த ரிமோட் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரு. அவர் அந்த ரிமோட்டில் அதை போட்டால் ஓடலை, ஆனாகலை. திரும்ப அமுக்கினார், ஆனாகலை. பட்டுன்னு என்ன பண்ணார், டக்குன்னு 2 தடவை இங்கே தட்டினார். தட்டிட்டு போட்டார், ஓடிச்சு. எனக்கு நான் யோசிச்சேன், ஓ இவ்வளோ பெரிய ஆளும் ரிமோட்டு ஓடலைன்னா இதான் செய்வாரா? ஏன்னா நம்ம கணக்கு என்னன்னா, அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன நீங்களும் தட்டுறீங்கன்னு. ஆமாம், நார்மலாகவே அது ஓடலைன்னா பார்த்தீங்கன்னா கோபி 2 தடவை தட்டுனா ஓடும் அப்படின்னாரு. நாம தான் ஏதோ நினச்சி வச்சுருக்கோம். We judge this world according to our convenience. இந்த உலகம் வேறு மாதிரியாக இருப்பதற்கான காரணம், இந்த உலகத்தை நாம் வேறு மாதிரி பார்க்கிறோங்கிறதான். அந்த வேறு மாதிரி பார்ப்பதுக்குள்ள பல புத்திசாலித்தனங்கள் அடக்கி வைக்கிறோம். அவனை நம்பக்கூடாது, இது ஒரு புத்திசாலித்தனம்.
எதில் இருக்கவன் துரோகியா தான் இருப்பான், இது ஒரு புத்திசாலித்தனம். உன் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் எல்லாருமே பொய்யா தான் அவங்ககிட்ட பழகிறான், இது ஒரு புத்திசாலித்தனம். எவனையும் நம்பாத தம்பி அப்படின்னு பிள்ளைகளுக்கு போதிப்பது ஒரு புத்திசாலித்தனம். இதெல்லாம் நீங்களாக கற்பனை செய்து கொண்ட காண்டாமிருக மாதிரி 2 பல்லு வச்சு கொம்பு வச்சு இந்த உலகத்துக்கு நீங்க டிசைன் பண்ண பிக்சருக்கு கொடுக்குற ரியாக்ஷன். பீப்புள் ஆர் சோ குட், நீங்க அதை நம்பணும். எவ்வளவோ துரோகம் வன்மம் எல்லாவற்றுக்கும் பிறகும் நான் மனிதர்களை தீவிரமாக நேசிக்கிறேன். மனிதர்களை விட மனித வாழ்க்கையில் யாரால் மேம்பாடு செய்ய முடியும்? எல்லா துரோகங்களை பத்தி பேசுறோம். போய் ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் பாருங்க, ஏன் ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க. ஏதோ ஒரு விபத்தில் திடீர்னு அடிபட்டு ஒருத்தன் படுத்து கிடக்கிறானா, தலைமாட்டில் டெய்லி ஷிஃப்ட் வச்சு ஒரு சொந்தக்காரன் வந்து நின்றுக்கிட்டு தான் பாஸ் இருக்கான், இல்லாமலாம் ஒன்றும் போயிடல. இன்னமும் காலையில் இட்லி தோசை திங்கிறான், மிஞ்சி போனால் சப்பாத்தி திங்கிறான், அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம லைஃப். சாதாரண ஒரு வாழ்க்கை தான். எப்படி மனிதன் துரோகம் செய்வான்? ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுடைய படிப்புக்காக உங்கள் சொந்தக்காரன் உதவாமலா இருந்தான், எதிர்த்து விட்ட அங்கிள் நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலையா என்ன? போனா போகட்டும்பா, 1000 இருக்கட்டும், யா நல்லா படிக்கிறவன், இவனுடைய ஸ்கூல் ஃபீஸை நானே கட்டேனே. எத்தனை வாத்தியாருக்கு இறங்கி எத்தனை பிள்ளைங்க இங்கே படிக்க வச்சிருக்காங்க. இவர்கள்லாம் மனிதர்களே இல்லையா? ஆனால் உங்கள் கண்ணை உறுத்துறது யார்? அந்த ஒத்த கெட்டவன். அந்த ஒத்த கெட்டவன் அவனை போட்டு தள்ளிட்டா நீங்கள் சரியா இருங்க. ஆனால் அவன் உங்களை போட்டு தள்ளாமல் சாக மாட்டான். The matter is the perception towards the world. நம்ம எப்படிலாம் நினைக்கிறோம், உலகம் மோசமாக இருக்கிறது நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால தான் உலகத்து மீது நமக்கு எரிச்சலும் அன்பின்மையும் கோபமும் வருகிறது. இந்த உலகம் மோசமானது நீங்க நம்பிக்கிட்டே இருக்கீங்க. இந்த உலகம் மோசமாலாம் கிடையாது. நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான். பணம் வந்த பிறகு அவர் மாறிவிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பணம் வந்தவனே அவனுக்கு திமிரு வந்துருச்சு. எல்லாத்தையும் அவன் மேலே போடவே மாட்டான், பணத்து மேலே தான் போடுவோம். பணம் வந்தவனே ரொம்ப ஆடம்பரம் பண்றார். பணம் வந்த பிறகு அவர் யாரையும் மதிப்பது கிடையாது. பணம் விட இந்த இறக்க குணத்தை பிடுங்கி தின்று விட்டது கிடையாது. பணத்துக்கு எந்த குணமும் கிடையாது, மனிதனுக்கு தான் குணம் இருக்கு. பணம் அவன்கிட்ட என்ன குணம் இருக்கோ அதை வெளியில காட்டிடும், அவ்வளவுதான். அவன் ஏற்கனவே இரக்கம் இல்லாதவனாக இருந்தால் பணம் வந்த பிறகு அவன் இரக்கம் இல்லாதவன் என்பது தெளிவாக தெரிஞ்சிடும். ஏற்கனவே அன்பானவனாக இருந்தால் அவன் பணம் வந்த பிறகு எல்லோருக்கும் கொடுத்து உதவுவான், அப்போ ரொம்ப அன்பானவன் தெரிஞ்சிடும். ஏற்கனவே அவன் கருமியா இருந்தா பணம் வந்தா நல்லா இறுக்கி வச்சுக்கிட்டு அவனே அது மேல படுத்து தூங்கிக்குவான், அவன் கருமின்னு தெரிஞ்சிடும். பணம் யார் அவன் எப்படிப்பட்டவன் வெளியில காட்டுமே வெளியே பணம் வந்து ஒருத்தனை மாத்தாது. நாமளாதான் கற்பிதம் பண்ணிக்கிறோம், பணம் வந்து ஒருத்தனை மாத்துது. பணம் வந்து எல்லாரையும் மாத்தினா இந்த உலகத்தில் தர்மவான்கள் லட்சம் பேர் வந்திருக்கணும், கெட்டவர்கள் லட்சம் பேர் வந்திருக்கணும். எதுவே நடக்கலையே. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பது இந்த உலகத்துக்கு பணம் அடையாளம் தான் காட்டும். அப்போ பணத்தை பத்திர பெர்செப்ஷனே தப்புங்கிற மாதிரி வாழ்க்கை பத்திர பெர்செப்ஷனும் தப்பு இருக்கு. உங்க மனசுக்குள்ள கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே சரியில்லைன்னு தோணும். பிரச்சனை வெளியிலே கிடையாது, எல்லாருமே சரியில்லை. நான் கரெக்ட் ரூட்ல தான் போனேன், எதிர்த்தாப்புல தான் வந்தான், தப்பா வந்தான், அவனை அதை தான் சொல்லுவான். ஒரு ஆக்சிடென்ட்ல சின்ன மோதல்ல எடுத்த உடனே அவன் மேல தப்புன்னு நீங்களும் உன் மேலதான் தப்புன்னு அவனு ஏன் சொல்றோம்னு கேட்டா அடுத்தவன் தான் தப்புன்னு நம்மளே முடிவு பண்ணி வச்சிருக்கோம். காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள கோபம் இருக்கு. when your mind is in anger the world will show you what is நேச்சுரலா ஒழுங்கா இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு தரும். உங்க மனசுக்குள்ள ஆங்கர் இருக்கிற வரைக்கும் நீங்க அன்ஃபேர்னஸை வெளியில பார்ப்பீங்க. உங்க மனசுக்குள்ள பயம் இருக்கிற வரைக்கும் வெளியில ஃபெயிலியரை பார்ப்பீங்க. அந்த ஃபெயிலியர் என்ன சொன்னா எதையுமே செய்ய விடாது. அந்த பயம், நான் தோத்துருவேன், தோத்தா 4 பேர் தப்பா சொல்லுவான், தோத்துட்டா ஐயே இப்படிலாம் இருந்தவங்க இப்படி ஆக்கிட்டான் அப்படிமா, தோத்துட்டா எங்க அப்பா சொத்து அருமையா அமைச்சு இருந்தாரியா அந்த பயில அவ்வளவு பேர் வந்து அழிச்சு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அவன் இந்த உலகத்துல வாழ்றதை நீங்க எதோட தொடர்படுத்துறீங்க? யாரோ ஒருத்தர் சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அற்புதமானவன். இல்லை இதுக்குன்னே சில பேர் ஆள் வச்சிருப்பாங்க. எவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குன்னே ஆள் வச்சிருப்பாங்க. வீட்டு வாசல் ஒரு கிளவி இதுக்குன்னே போட்டு வச்சிருக்குது. அது என்ன பண்ணாலும் சொல்லும், புள்ள கருத்து போயிட்டான், அவன் பிறந்ததுலேருந்தே கருப்பு தான், புள்ள கருத்து போயிட்டான், புள்ள இழைச்சு போயிட்டான், அந்த நடக்க முடியாமல் ஒரு வாப்பில் கார்லேருந்து புள்ள திரும்பா இழைச்சிட்டான், புள்ள உழைச்சி ஓடா தேஞ்சிட்டான். மனுஷனுக்கு யாராவது ஒருத்தன் தன்னை பாராட்டணும், தன்னை பற்றின கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை இருக்கு. அந்த என்டாஸ்மெண்ட்டுக்காக சந்தோஷமாக வாழ வேண்டிய எதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு 40 நிமிடத்திற்குள் போக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கிறவன் எதையுமே கவனிக்க மாட்டான். ஆனால் அவன் எல்லா இடத்துலையும் நின்று தான் போகணும். 40 நிமிஷத்தை கடக்கிறதுக்குள்ள 6 சிக்னல்ல நின்று தான் ஆகணும், 2 டிராபிக் ஜாம சந்திச்சு தான் ஆகணும். ஆனால் அவன் என்ன முழுக்க அந்த 40 நிமிஷத்துலேயே இருக்கு. பாவம் ஒரு சிக்னல்ல ஒரு பூட்டப்பட்ட காருக்குள்ளே இந்த குழந்தை தட்டி அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு உன் காதலே விழாது. டிராபிக் சிக்னல்ல எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு அழகா லூசார் விட்டு அவனையே பார்த்துட்டு இருந்து அந்த கருமமே தெரியாம சிக்னலே பார்த்துட்டு இருப்பான். வீணா போனவன், அழகான பொண்ணு அப்படி அமைஞ்சிருக்கும். இப்ப பல பேர் ஐயோ டிராபிக் சிக்னலை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். லைஃப்ல நீங்க ஏன் கவனிக்க முடியலன்னா, நீங்கள் உலகத்துல கவனிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நினைக்கிறீங்க, அது உங்கள் இலக்கு என்று நினைக்கிறீர்கள். கிடையாது. இலக்கை விட முக்கியமானது உங்களுடைய பயணம். இலக்குகளை விட முக்கியமானது உங்களுடைய பயணம். வெற்றியை விட முக்கியமானது உங்கள் மகிழ்ச்சி. வெற்றியை விட முக்கியமானது உங்கள் மகிழ்ச்சி. உங்கள் மகிழ்ச்சியை விட முக்கியமானது நிம்மதி. இதுக்கு தான் எல்லாரும் போறாரு இல்லையா? எல்லாம் கடைசி எங்கே நிம்மதினு ஒரு ஷாலை தூக்கி போட்டுக்கிட்டு கடைசியில் சுத்துறதுக்கு வாழ்க்கையில பெருசா ஒன்று செஞ்சு அதுக்கப்புறமா சந்தோஷமாயிடலாம். அப்படிலாம் இல்லை. வாழ்க்கையுடைய சின்ன சின்ன அசைவுகளில் உங்களால் சந்தோஷத்தை கவனிக்க முடியவில்லை என்றால் வாழ்வின் பெரிய சந்தோஷத்தையும் உங்களால் கவனிக்க முடியாது. சந்தோஷங்கிறது இங்க டெம்ப்ளேட்டா இருக்கு. வேர்ல்டோட பெர்செப்ஷன் படி அந்த டெம்ப்ளேட் ஆளுக்கு ஒரு டெம்ப்ளேட் தராங்க. டிவி விளம்பரம் மாதிரி ஆயிப்போச்சு. இப்படி இருந்தால் நீ புத்திசாலி பிள்ளைன்னு டிவி விளம்பரம் சொல்லு.
சின்ன வயசுல உயரமா இருக்கணும், சிகப்பா இருக்கணும், மரத்துல தொங்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும், பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கட்டுரை போட்டி, இது எல்லாத்துலயும் வரணும். ஜெயிக்கிற பிள்ளையா வளர்றவங்களாம் நல்ல பிள்ளை. இப்ப பிள்ளைகள்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த தலைமுறை பிள்ளைகள், இந்த தலைமுறை பிள்ளைகள், அந்தந்த தலைமுறை பிள்ளைகள் அந்தந்த காலத்துக்குரிய தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் செஞ்சீங்க, அவனை செஞ்சா, அவனை வழிபடுத்தலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா அடுத்த தலைமுறை பிள்ளைகளை குற்றவாளி போல நீங்கள் பார்ப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, எல்லாத்தையும் இந்த பிள்ளை செய்யணும்னு எதிர்பார்க்கிறது தான். இங்கே 4-5 பேரோட பிறந்தவங்களா இருப்பீங்க இல்லையா? 3 அக்கா தங்கச்சிங்க, 2 அண்ணன் தம்பிங்க, குடும்பம்லாம் இருக்கும். பல இந்த பாண்டிய இந்த என்ன ஒரு படத்தில் ராஜ்கிரண் இருப்பார், தோளில் அவங்க அந்த தம்பிங்கெல்லாம் நின்று பலாப்பழம் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி குடும்பத்துலேருந்து வந்தவங்களாம் கூட இருப்பீங்க. இப்போ அத்தனை பிள்ளையா இருக்கு, ஒரு பிள்ளை இல்லாட்டி 2 பிள்ளை. அதில் வேற ஒரு அம்மா அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறாங்க. 6 பிள்ளை பார்த்தப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா? இப்போ என்ன திடீர்னு பிரச்சனை வந்துச்சு? வர பிறக்கையில் எதுவும் அருவா கத்தியில் எடுத்துகிட்டு பிறக்கிறாங்களா? 6 பிள்ளை பார்த்தப்ப அப்பா அம்மாக்கள் நம்மளெல்லாம் வளர்த்துறலே என்ன? அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? நாங்களாம் பொறுப்பாக இருந்தோம். நீங்கள் பொறுப்பாக இருந்த வகையராவை போய் கேட்டால் தான் தெரியும் நீங்கள் என்ன பொறுப்பாக இருந்தீங்க. நீங்கள் மேக்ஸில் எடுத்த 7 மார்க்கு உங்களை டீச்சர் எப்படி தூக்கி போட்டு மிதிச்சாருங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அள்ளி விடுறது. அப்பாக்கெல்லாம் வீட்டில் ஒரு கதை சொல்லுவாங்க, கவனிச்சுக்கலாம் இல்லை, நானும் அந்த காலத்தில் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே உண்மை தெரிஞ்சால் சீதி நாரி பேர். அந்த காலத்தில் நீங்கள் ஒன்றுமே பண்ணலைங்கிறதா உண்மை. நாங்களாம் அந்த காலத்தில், அப்பாக்களுக்கு அது ஒரு ஆசை, கடந்த காலத்துடைய கவலைகளை பிள்ளை. ஏன்னா வாழ்க்கையை சுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருந்துடே கூடாது. வீட்டில் 4 பேர் சிரிச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், வந்தவங்கள என்ன ஒரே சிரிப்பு, ஒரே கும்மாளமாக இருக்குது. ஏன் சிரிக்கிறது எப்படி கும்மாளமாகும்? உட்காந்து டிவியில் காமெடிக்குன்னு இத்தனை சேனல் இருக்குது, உட்காந்து பார்க்குறோம். அப்போ தேவை இருக்கிறதுனால நீ பார்க்குறோம். சிரிக்கிறது எப்படி கும்மாளமாக இருக்கும்? அமைதியாக இருக்கணும். அப்போ சுடுகாட்டு பேர். அமைதியை உயர்வென்று கருதுகிறோம், சத்தத்தை அவமானம் என்று கருதுகிறோம். சத்தம் தான் உலகத்தின் அற்புதமான மொழி. குழந்தை பிறந்த உடனே நம்ம முதல்ல கேட்குற வார்த்தை புள்ள அழுதுச்சாங்கிறது தான். அதான் குறியீடு. சத்தம் தான் உலகத்தின் அற்புதமான மொழி. நீங்க மௌனத்தை தான் எப்போதுமே பெருசா பேசிட்டு இருக்கீங்க, அமைதியை தான் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. அதிகாரத்திற்கு எதிராக என்ன பண்றீங்க? குரல் தான் எழுப்ப முடியும். பாராட்டுக்கு என்ன? குரல் தான் எழுப்ப முடியும், சத்தம் தான் எழுப்ப முடியும், கைத்தட்டு தான் சொல்ல முடியும், ஐயோன்னு தான் அலற முடியும், அம்மானு தான் கத்த முடியும், கத்தி தான் பேச முடியும் இல்லையா? அப்ப சத்தத்தை எப்படி நீங்கள் குறைவானதாக மதிப்பிட முடியும்? இந்த உலக சில ஒழுங்குகள் என்ற பேர்ல சில விஷயத்தை நம்ம வச்சுட்டு போயிட்டாங்க. அமைதியா இருக்கணும், அமைதியா இருந்தா நல்லவர், அவன் தான் கொலை பண்ணுவேன். இந்த வீட்லேயே அமைதி கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, அதுதான் எல்லாத்தையும் நலுக்கிடாம பண்ணிட்டு போயிடும். கடைசி வரைக்கும் நல்ல பேர் அவங்க தான் வாங்குவாங்க. நம்மள மாதிரி 4 வார்த்தை முன்ன பின்ன பேசி கடைசி வரைக்கும் வாயாடின்னு கெட்ட வார்த்தை வேலை வாங்கி போயிட்டே இருக்கும். நமக்கு அந்த நல்ல பேரே கிடைக்கவே கிடையாது. ஐயோ அது வீட்டில் கடைசி பிள்ளையா இருந்தால் கடைசி வரைக்கும் நமக்கு நல்ல பேரே இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம தான் பதில் சொல்லணும். எங்கள் வீட்டில் நான் கடைசி பிள்ளை, எல்லாருக்கும் பதில் சொல்லணும். பார்த்தா எங்கள் அம்மா வேற அடிக்கடி சொல்லும், அவன் பேச ஒன்றும் புரியாது, புரிகிற மாதிரி பேச மாட்டான். எனக்கு இப்படி பார்ப்பேன், தமிழ்நாடே சொல்லுது நல்லா புரிகிற மாதிரி தான் பேசுறானு. அவன் பேசினா ஒன்றும் புரியாதுங்க, புரிகிற மாதிரியே பேச மாட்டான். அது என்னன்னு கேட்டால் எங்கள் அம்மா நான் பேசல கவனிக்காது. நீ என்ன பெரிய ஆள், நீ பேசுகிற நான் கவனிக்கணுமா, புரிகிற மாதிரி பேச மாட்டியா அப்படிம்பாங்க. அப்போ the perception towards everyone, உங்கள் பர்செப்ஷன் பற்றினது வேறு, எங்கள் அம்மாவோட பர்செப்ஷனை பற்றின வேறு. அவங்களுக்கு நான் பிள்ளை அவ்வளவுதான், அவங்களுக்கு இந்த எந்த இடைச்சல்கள் இந்த பிரச்சனைகள்லாம் கிடையாது. அப்போ இங்கே எங்கே வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்னா, வாழ்க்கையில் சில விஷயத்தை அந்த சில செட்டப் கீழே ஒழிச்சு வச்சுருக்கோம். நவீனமாக அதை பேசினா அதை தப்புன்றாங்க. எப்படி அமைதி தானே முக்கியமானது, சந்தோஷமாக இருக்கலாம் நீ சொல்றியே, வாழ்க்கையில் போராட வேண்டும், உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், கடைசியில் நாண்டுக்கிட்டு சாக வேண்டும். எதுக்குன்னு முதல்ல வாழுங்க. இப்போ அந்த பிரச்சனை இல்லாத என்ன பண்ணுங்க, இந்த சக்ஸஸ்ங்கிற ஒரே மந்த்ராவை கையில் எடுத்து வச்சுட்டு வாழ்க்கையை வாழாமல் கடைசி வரைக்கும் அதை சக்ஸஸ்ன்னு சொல்றீங்க. The path is more important than the destination. நீங்கள் பயணிக்கிற பாதை தான் உங்கள் இலக்கை விட மிக முக்கியமானது. உங்கள் இலக்கை நோக்கிய பயணம் மட்டும் சரியாக இல்லை என்றால் இலக்கை நீங்கள் அடைந்த பிறகும் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் பணம் பண்ணுறீங்களா, மகிழ்ச்சியாக பணம் பண்ணணும். வளர்றீங்களா, மகிழ்ச்சியாக வளரணும். பேசுறீங்களா, மகிழ்ச்சியாக பேசணும். சிரிக்கிறீங்களா, மகிழ்ச்சியாக சிரிக்கணும். எதுலேயும் சந்தேகம் இருக்காது. ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையை போல இருக்கும். பிள்ளைகளாம் தோற்றுருவாங்களோங்கிற பயம், அவர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பயம். அவரோட பயம் என்னன்னு தெரியல, அதனால அப்பயே டிஃபைன் பண்ணுங்கன்னு. மனைவி குறித்த பயமா, சமூகம் குறித்த பயமா, சொந்தக்காரங்க குறித்த பயமா, யார் குறித்த பயம், பிள்ளைகள் என்ன ஆவார்களோ என்ற பயமா. இப்போ இருக்க அம்மா அப்பாக்களுக்கு பிள்ளைகள் என்ன ஆவாங்க தான் பெரிய பயம். நம்மளாம் நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, நான் சொல்கிறது வேணா இப்போ ஒத்துக்க வேண்டாம், யார் கையே தட்ட வேண்டாம், மண்டையெல்லாம் ஆட்ட வேண்டாம். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, நீங்களே நல்லா வந்துட்டிய. இது நம்ம பிள்ளைகளை வச்சுட்டு சொல்ல முடியாது. நாம் பண்ணதுக்கெல்லாம் நாமளே நல்லா தான் இருக்கோம். அப்போ நம்ம பிள்ளைகளாம் ஓஹோன்னு இருக்கும் தானே நினைக்கணும். உண்மை தானே. ஆனால் இவர்களை எப்படியாவது காப்பாற்றிடணும். ஐயோ இந்த டீச்சருங்கெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? இங்கெல்லாம் நிறைய டீச்சர்ஸ் உண்டுல, கன்னியாகுமரி நாகூரில் நிறைய டீச்சர்ஸ் உண்டு. ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு மோசமான பேட்சை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் ஸ்பெஷல் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் அதை சொல்லுவாங்க. அப்போ அவங்க பார்வையில் அவங்க ஒரு நல்ல பேட்சை கூட பார்க்கலையா? இல்லை, எந்த பேட்சுமே நல்ல பேட்சில்னு அவங்களாவே நினச்சிக்கிறாங்க. எல்லாரும் மோசமானவர்கள் நீங்கள் தீர்மானிக்கப்பட்ட பிறகு இந்த மோசமான உலகத்துக்குள் வாழ்வது துயரம் தானே.
சுத்தி இருக்கவெல்லாம் நல்லவே நீங்க நம்ப ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ட்ரெயின்ல எதிர்த்தாப்புல உட்காந்துருக்க உங்க பொட்டியை திருடத்தான் வந்திருக்கான்னு நீங்க முடிவெடுத்துறா, கடைசியில் அவன் தூங்கிடுவான், நீங்க தூங்க முடியாது. நான் என்ன சொல்றேன், பொட்டியே போனாலும் போட்டு ஒரு நாள் தூக்கமாவது நிம்மதியா இருக்கட்டுமே. நான் ஒரு முறை இது மாதிரி வெளியூருக்கு ட்ரெயின்ல வரப்போ ஒருத்தர் எனக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்தார், கொஞ்சம் பெரியவர். அவர் என்ன பார்த்தாரு, சிரிச்சாரு, நானும் அவரை பார்த்தேன், சிரிச்சேன். நாமளாம் நினச்சிக்கோம்ல நமக்கு நம்மளை அவர் தெரியுங்கிற கணக்கில் நான் சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நேரம் ஆச்சு, அவர் என்ன, நான் ஒரு புக்கு வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ட்ரெயின்லலாம் பெருசாக தூக்கம் வராது, அந்த மாதிரி இருக்கும், அது இந்த அடைச்சாப்பில் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். அவர் என்ன சொன்னார், தம்பி எப்போ படிப்பீங்க அப்படின்னு கேட்டார். இல்லைங்க நான் சத்தனை நான் லைட் ஆஃப் பண்ணிடுங்க, இந்த இப்படி திருப்பினோடனே அந்த உள்ளே இருக்கும் தெரியுமா, இப்படி ஓப்பன் பண்ணால் லைட்டாக சின்னதாக ஒரு லைட் வரும், அந்த புக்கு ரீடிங்காகவே ட்ரெயினில் இருக்கும், நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இல்லை இல்லை தம்பி நீங்கள் படிங்க, நான் முழிச்சிருக்கேன். நான் படிக்கிறதுக்கு இவரது முழிச்சிருக்கேன்னு நினச்சிட்டு நான் அந்த வெளிச்சத்தையும் கம்மியாக வச்சு அதுக்கிட்ட பக்கத்தில் வச்சு நான் படிச்சுட்டே வந்தேன். அவர் என்ன பார்க்குறாரு, அவர் பொட்டியே பார்க்குறாரு, அந்த லைட்டை பார்க்குறாரு. அப்புறம் தான் எனக்கு புரியுது, ஓ நான் பொட்டியை திருடிடுவேன் அப்படின்னு தான் நம்மளை தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரோ அப்படின்னு. இடையில அவர் என்ன பண்ணார், எனக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தாரு. இப்போ எனக்கு அவர் மேலே சந்தேகம் வந்துச்சு, இந்த ஆள் ஒருவேளை நம்மளை குத்தி குத்தி கொண்டு விடுவானா அப்படின்ட்டு, நம்ம பொட்டியில் ஒன்றும் பெருசாகவும் இல்லையே அப்படின்ட்டு. இப்போ அவருக்கு என்னன்னு கேட்டால், அவர் கையில் ஒரு சங்கிலியும் பூட்டு வச்சிருக்காருங்க, அதை நான் பார்க்காத நேரம் போட்டு பூட்டிடுறேன், அதுக்கு அவர் காத்திருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பை தரணும்னு வராத பாத்ரூம் வருதுன்னு எந்திரிச்சு நான் போனேன். வந்து பார்த்தா அந்த பொட்டியை பூட்டி அது மேலே ஒரு காலை வச்சு உட்காந்தே இருக்காரு. அதுக்கப்புறம் என் மேலே நம்பிக்கை இல்லை. சரி நம்மளை சாதாரண ஆள் அவர் நினச்சிட்டார், நம்ம யாருன்னு அவர்கிட்ட சொல்லுவோம், அப்போ அவருக்கு நம்பிக்கை வந்துடும். என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். ஏன் தெரியாம, நீ என்ன நல்லா வருவீங்களே கோபிநாத்தனே நீங்கள் அப்படின்னாரு. ஆமாம், அப்போ அப்படியும் தான் நான் பொட்டி எடுத்துட்டு நீ நம்புற. அந்த சோகத்திலே நீ தூங்கிட்டேங்க. நான் காலையில் எந்திரிச்சு பார்த்தேன், அந்த பொட்டி மேலே கால் வச்ச மணிக்கே தூங்கினாருங்க அவர். அந்த பொட்டியில் என்ன இருக்குங்கிற ஆசை எனக்கு வந்துருச்சு. அப்போ எதில் இருக்கவன் திருடன்னு முடிவு பண்ணிட்டா அவங்களுக்கு நிம்மதி போயிடும், எதில் இருக்கவன் கொலகாரன் முடிவு பண்ணிட்டா நிம்மதி போயிடும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்ம மேலே கோபமாக தான் இருக்கான்னா அவங்க நிம்மதி போயிடும். இந்த உலகம் நல்லதுன்னு முதல்ல நம்புங்க. இஃப் யூ வாண்ட் டு பி ஹாப்பி, பிலீவ் திஸ் வேர்ல்ட் இஸ் சோ குட். இந்த உலகத்தில் தப்பு தவறு நடக்காம இல்லை, நான் இல்லைன்னு சொல்ல, நீங்களும் சரி நானும் செய்கிறேன், எல்லாரும் சரி, ரைட்டா? இந்த உலகம் நீங்கள் நினைப்பது போல பெர்ஃபெக்டா அற்புதமாக அழகாலாம் இல்லை தான். ஆனால் அதுக்காக இந்த உலகம் நீங்கள் அதை விட மோசமானதாக அதை கற்பனை செய்து கொண்டு அதுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அதை நம்ம பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கொண்டு போகிறது தான் பெரிய ஆபத்து. யாருமே இல்லாத ஒரு வனாந்தரமான காட்டுக்குள்ளே வாழ்வதைப் போல் இந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை நாம் அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எழுத்த வீட்டுக்காரன் கட்டவன், சொந்தக்காரெல்லாம் ஏமாத்திடுவான், உன் மாமங்காரன் நம்பாத அப்படின்னு அப்பா சொல்லிடுவார். ஓ மாமனு ஐயோ உங்கள் அம்மா தம்பியை நம்பவே நம்பாது, நம்ம ஆளுங்க நம்ம அம்மா, உன் சித்தப்பனையும் பெரிய பண்ணி நம்பவே நம்பாது, அவங்க 2 பேர் இன்னும் 10 பேர் நம்பாதுன்றவன். யாரை தான் நம்புறது? எழுத்த வீட்டுக்காரன் கெட்டவன், பொறாம பிடிச்சவன், பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை அழிக்கிறதுக்குனே தெரியுறான், பள்ளிக்கூடத்தில் இருக்கவனும் அப்படி தான் இருக்கிறான், பழகின நண்பர்கள் அப்படித்தான், உறவுகள் அப்படித்தானா, ஒரு மாதிரி பதட்டம் வந்துடாது, பயமா இருக்காது? ஏன் இந்த பயமான உலகத்தை பிள்ளைகிட்ட கொடுக்குறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பயமுறுத்தி சொன்னோம்னா தான் பிள்ளை சூதுவாத அது அப்படியே ஸ்ட்ராங்கா வளருவான். ஸ்ட்ராங்கா வளர மாட்டான், கோழையா தான் வளருவான். எல்லாரும் மனசுக்குள்ளேயும் பயம் இருக்கு பாருங்க, அவருக்கும் பயம் இருக்கு, அவரா வெளியில சொல்லிட்டார். இப்போ நான்லாம் சொல்லலை, அவ்வளவுதான், எனக்கும் பயமா தான் இருக்கு. வாழ்க்கையில் தோத்து போகணும்னு பயப்படாதீங்க, அந்த பயம்தான் உங்களை தோக்கடிச்சிடும். தோத்தே போனாலும் பரவாயில்ல, சந்தோஷமா வாழ்ந்தமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சாலும் தோத்தீங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு, நீங்கள் சின்னதாக ஜெயிச்சாலும் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு. அடுத்தவுடைய ரெக்கக்னேஷன்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த உலகம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒன்று சொல்லும், செட்டில் ஆகுன்னு சொல்லும். எவனா செட்டில் ஆனவங்க இருக்கீங்களா சொல்லுங்க? லைஃப்பில் எப்போ செட்டில் ஆவீங்க? உங்களை கொண்டே ஒரு நாள் மூடுவாங்க, அன்னைக்கு தான் நீ செட்டில் நான் சொன்னேன். 10,000 ரூபா சம்பாரிச்சா லைஃப்பில் செட்டில்னு நினச்சிட்டு சென்னைக்கு நான் போனேன். அந்த கனவை நான் முழுசாக கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 11,500 சம்பளம் கொடுத்தாங்க, செலவு 12,500 ஆச்சு. அதுக்கடுத்து அதை விட சம்பாரிச்சேன், அதை விட கூடுதலாக செலவாச்சு. இப்போ என்ன வெளியிலேருந்து பார்த்தா கோபிநாத் அவருக்கு என்னங்க அவர் செட்டில்டு, எனக்கு தான் தெரியும் நான் செட்டில்டா இல்லையான்னு. இப்போ உங்களெல்லாம் பார்க்குறப்ப கூட சௌரியமாக இருக்குது, பேசிகிட்டு இருக்கேன், நான் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் கால் வலிக்க, நீங்களாம் சௌரியமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, செட்டில்டு. அப்படி தான் தோணும். யாரும் இங்கே செட்டில்டு இல்லை, செட்டில் ஆகணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. செட்டில் ஆகிட்டா லைஃப் சோழி முடிஞ்சிட்டு போயிடும். டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் எனிஒன் எல்ஸ். யுவர் லைஃப் இஸ் என்டையர்லி யூனிக் அண்ட் யூ பீப்புள் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பீப்புள். உங்களுக்கும் இன்னொருத்தவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவருக்கு அமெரிக்காவுக்கு ஹாலிடே போனால் தான் சந்தோஷம், உங்களுக்கு ஆதித்யா டிவியில் காமெடி பார்த்தாலே சந்தோஷம், முடிஞ்சு போச்சு. இப்படி இதில் என்ன பிரச்சனை? ஒருத்தருக்கு பெரிய ஹோட்டலில் போய் பார்த்து சாப்பிட்டா தான் சந்தோஷம், ஒருத்தருக்கு குக்கு வித்து கோமாளி பார்த்தாலே சந்தோஷம், முடிஞ்சு போச்சு. அவர்லாம் அங்கெல்லாம் போய் சாப்பிட்றா, நமக்குலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லையே. உங்களுக்கு எது மகிழ்ச்சி தெரியுமோ அதை செய்யுங்க. இந்த உலகம் ஒரு டெம்ப்ளேட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வாழ்க்கையை பெருசாக்கிக்கிட்டே இருக்கும். டோன்ட் கெட் காம்ப்ளிகேட்டட், பி மினிமல் வித் யுவர் லைஃப். இதுதான் மகிழ்ச்சி என்று இந்த உலகம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய எல்லாமே மகிழ்ச்சி இல்லை. எது மகிழ்ச்சி என்று உங்களுக்கு புலப்படுகிறதோ அதுதான் மகிழ்ச்சி. அதை கண்டுபிடிங்க. உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் தேடி கண்டடையுங்கள். அதை உலகத்துடைய விளம்பரங்கள் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அதனால சொன்ன வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்தா அதை அடைய வேண்டும் என்று ஒரு நாள் நினைக்காது. அப்படி நினைக்க ஆரம்பிச்சதெல்லாம் நமக்கு இவ்வளவு செலவு வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அவன் நல்லா வாழ்றான், அவனை மாதிரி நானும் வாழணும். இந்த யோசனை வரப்போய் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு தேவையில்லாத பொருள் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பாருங்க,
நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் நமக்கு தேவையில்லாத பொருட்கள். அது எதுக்கு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு கேட்டா, நாம யாரை போட்டி நம்ம மனசுக்குள்ள கருதணுமோ அவன் வீட்டில் அது இருந்துச்சு. அதை நம்ம அவன் வீட்டுக்கு போய் பார்த்தப்ப அதே மாதிரி நம்மளும் ஒன்று வாங்கணும்னா அழகா நமக்கு ஒரு டோர் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் போதும். நம்ம கிளிக்கு வீட்டில் 3 பேர் இருக்கோம், நமக்கு போதும். அவங்க வீட்டில் டபுள் டோர் வச்சிருந்தாங்க, நாமளும் ஒன்று வாங்கணும். தேவையில்லாமல் இப்போ டபுள் டோர், சம்மந்தம் இல்லாமல் மைக்ரோவேவ் ஓவன்லாம் வாங்குறாங்க. ஜிம்முக்கு போய் நமக்கு முடியலை, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், உடற்கட்டை சரியாக செய்கிறோம். ஏன்னா பணக்காரனுக்குன்னு சில அடையாளம் இருக்குது. பழைய சிவாஜி கணேசன் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீளமான ஒரு டைனிங் டேபிள் இருக்கும், அதுதான் பணக்காரன். அதில் நடுவில் ஒரு இது வச்சிருப்பாங்க, அதில் ஆரஞ்சு பழமும் சாத்துக்குடியும் இது இருக்கு. இப்போ எல்லாரும் வீட்லேயும் டைனிங் டேபிள் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் மிடில் கிளாஸ் எல்லாம் டைனிங் டேபிள் வச்சிருக்கோம். அவரை வீட்டுக்குள்ளே படி வச்சு ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, அது செட்டுன்னு இன்னை வரைக்கும் நமக்கு தெரியாது, ஏவிஎம்ல இருக்குது. அவங்க வீடே எப்படி இருக்காது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தையும் பணக்காரனுக்கு சில அடையாளம் வச்சிருந்தோம். அவன் என்ன பண்ணுவான், ட்ரெட்மில் வீட்லேயே வச்சிருப்பார். நம்ம சம்பாரிச்சோடனே நம்ம அடுத்தடுத்து செய்கிற விஷயம் என்ன, வீட்டிலே ஒரு ட்ரெட்மில் வாங்குறோம். ஜிம்முக்கு போகலாம் டைம் கிடையாது, டெய்லி வாக்கிங் வெளில போன பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ நான் வீட்டுக்குள்ளே பண்ணுறேன். 3 நாளில் பார்த்தீங்கன்னா அது இடத்த அடைக்கும், ஜட்டி காயம். அதில் யாரும் அதில் தொடர்ந்து நடந்து நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, மைக்ரோவேவ் ஓவன் ஒன்று வாங்குறேம்பாங்க. அதை வாங்கி அதில் மசாலாக்கள் தடவி 3 நாள் சிக்கன் என்ன மட்டன் என்ன, புருஷன் கையை கூட உடச்சி உள்ளே வச்சு சமைச்சிருவாங்க. 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள உரமும் ஒரு வச்சுருப்பாங்க. அது அப்படியே இருக்கும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை விட பரவாயில்ல இன்னொரு ஐட்டே இருக்குது, இந்த கூட்டுறது. இது என்ன, வேக்யூம் கிளீனர். ஐயோ 3 நாள் வர்றவன் போறவனெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. 4 நாள் கழிச்சு அது எங்க இருக்குன்னே தெரியாது. திஸ் ஆர் ஜஸ்ட் அ பியர் பிரஷர். நீங்க இதெல்லாம் வாங்கக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது நான் சொல்ல. உங்களுக்கு தேவைன்னா வாங்குங்க. உங்கள் மகிழ்ச்சியை இன்னொருவர் தீர்மானிப்பது தான் உங்கள் வாழ்வின் பிரச்சனை. நீ இப்படி இருப்பதுதான் மகிழ்ச்சியின் குறியீடு என்று உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் நம்பியதுதான் வாழ்வினுடைய பிரச்சனை. இதுதான் ஆகச்சிறந்த மகிழ்ச்சி என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்த அனைத்தையும் நீங்கள் நம்ப ஆரம்பித்த பிறகு உங்களிடம் இருக்கிற எதுவுமே போதாதென்ற நிலை இருக்கு. எல்லாரும் ஏழ்மையா ஃபீல் பண்றோம், எல்லாம் இருந்தும் ஏழ்மையா ஃபீல் பண்றோம் இல்லையா? எனக்கு இது போதுன்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அவன்கிட்ட அது இருக்குல்ல. நீங்கள் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தர் தோத்துக்கிட்டே இருக்கணும்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் பாசு. நம்மளால எதை முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு எது மகிழ்ச்சி இருக்கிறதோ அதை செஞ்சுட்டு போறதானே உத்தமம். நீங்க வாழ்றதுக்கு இந்த உலகமே தோக்கணும். உங்க வீட்டில் காரு வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா ஏத்து வீட்டுக்காரன் இன்னொரு கார் வாங்கிட்டானா நம்ம ஏழை ஆயிட்டோம்னா என்ன அர்த்தம்? எவன் ஒருவன் மனதளவில் ஏழையாகவில்லையோ அவன் கடைசி வரைக்கும் பணக்கார். எத்தனை கோடி வைத்திருந்தாலும் மனதில் ஏழ்மையாக இருக்கிறவனுக்கு கடைசி வரைக்கும் ஏழை தான். பி ரிச் அட் யுவர் ஹார்ட், தட்ஸ் இனஃப். இதெல்லாம் நீங்க பணம் பண்ணாதீங்க, காசு பணம் பண்ணாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றதுக்காக நான் சொல்லலை. நல்லா சம்பாதிங்க, சந்தோஷமா இருங்க. கடைசி வரைக்கும் காசு பணம் மாட்டேன்னு சொல்லிட்டு அது பண்றப்பையும் சந்தோஷமா இல்லாமல் இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் பொறுப்போடு இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறது நம்ம எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணியே வச்சிருக்கோம். கவனிச்சு பாருங்க, அதில் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணியே வச்சிருக்கோம். பொறுப்பு மகிழ்ச்சி ரெண்டையும் பிரித்து தான் வச்சிருக்கோம். கவனிச்சு பாருங்க. பொறுப்பை மகிழ்ச்சி யாராவது ஒன்று சேர்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல இந்த பிள்ளைகளுக்குலாம் என்ன சொல்லுவீங்க? இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனுக்குலாம் சின்ன வயசுல ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்பே சொல்லுவாங்க, இந்த வயசில் நீ நல்லா படிச்சுன்னா பின்னால ஜாலியாக இருக்கலாம் அப்படிமா. எது 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட இந்த வயசில் நீ நல்லா படிச்சுன்னா பின்னால ஜாலியாக இருக்கலாம். ஏன் படிக்கல ஜாலியாக இருக்க முடியாது? நோ, படிப்பு என்பது சுமையானது. வாழ்க்கை எப்படி சுமையானதோ, அப்பா அம்மாக்கள் எப்படி சுமையானவர்களோ, இந்த வாழ்க்கை பாரத்தை எப்படி சுமக்கிறோமோ அப்படி இந்த படிப்பை நீ சுமக்கணும். அது உன் பொறுப்பு. பொறுப்பை நீ கடக்கணும். 2ஆம் கிளாஸ்ல நல்லா படிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் 6ஆம் கிளாஸ் வந்தோடனே சொல்லிடுவாங்க, இப்போ நீ மேலே வந்துட்டப்பா, பெரிய இடம் 6ஆம் கிளாஸ்லாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு ஒரு செமி பப்ளிக் மாதிரி அதில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்? பொறுப்பாக இருக்கணும், சந்தோஷமாலாம் இருக்கக்கூடாது. படிக்கிற பிள்ளை பண்ணுற வேலையை அது மாதிரி சிரிச்சிடக்கூடாது. சொந்தக்கார தாயப்பிள்ளை வீட்டுக்கு போயிடக்கூடாது, கிளவி சாவுக்கு போயிடக்கூடாது, கொடைக்கு போயிடக்கூடாது, எதுக்கும் போயிடக்கூடாது. கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துடக்கூடாது. ஆனால் இவங்க எல்லாம் பார்ப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் இந்த உலகத்திலே கோவிட் வர்றதுக்கு முன்னாலே கோவிட் புரோட்டோகாலை ஃபாலோ பண்ண பரம்பரை நம்ம பரம்பரை தான். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டாலே அவன் கோவிட்ல இருக்கான்னு அர்த்தம். தனி ரூம் கொடுத்துருவாங்க, தட்டு சாப்பாடு மட்டும் உள்ளே போகும், யார் எதுக்கும் போகக்கூடாது, எவனும் ஃபோன் பண்ணக்கூடாது, எவனும் வரக்கூடாது. இவங்க இவனை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவன் காதுபடியே பேசுவாங்க. அவன் விடிய விடிய படிப்பான். என்ன படிக்கிறான், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இவனை நினைச்சே எனக்கு அவன் வெறி, அவன் இதை கூட்டி அவனை நினச்சி தான் எனக்கு அவ்வளோ கவலை இருக்குது. நீங்கள் உங்களை பற்றி நினைங்க, ஆமாம் அவனை பற்றி நினைப்பான். அப்போ என்ன சொல்றீங்க? நீங்கள் பொறுப்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்காது. பொறுப்பை கடை. 6ஆம் கிளாஸை கடந்து வா, 8ஆம் கிளாஸ். அப்போ என்ன சொல்லுவாங்க? இந்த 9ஆம் கிளாஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டா 10th ஈஸிம்பாங்க. இந்த லாஜிக் எனக்கு என்னன்னே தெரியல. 10th மட்டும் ஒரு 450 மார்க் எடுத்துட்ட, அதுக்கப்புறம் லைஃபே ஜாலிப்பா, செம சந்தோஷமா இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. முட்டி மோதி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வர்றவன் போகிறவனுக்கெல்லாம் பதில் சொல்லி, வர்றவன் போகிறவன்லாம் சாமியை கும்பிட்டு 90 பூசி விடுவாங்க, கோயிலுக்கு கூட்டி போவாங்க, எல்லா வேண்டுதலுக்கும் நம்ம மொட்டை அடிச்சு எல்லாம் பண்ணி 10th 450 மார்க் எடுத்து முடித்தவனே சொல்லுவாங்க, தம்பி 11th பப்ளிக் 11th மட்டும் நல்லா படிச்சுட்டேன், 12th நல்ல மார்க் எடுத்துலாம். சரி தொலை, 12th நல்லா படிப்போம், படித்து நல்ல மார்க்லாம் எடுத்து வெளியில் வந்து நாமளாம் நினச்சிக்குவோம் காலேஜிலலாம் பழைய படம் மாதிரி ஒரே ஒரு நோட் எடுத்துகிட்டு போனால் போதும், அங்கே போனோடனே ஜாலியாக இருக்கலாம். முதல் நாளே கேர்ள்ஸ்லாம் வருவாங்க, டான்ஸ்லாம் ஆடலாம், வாத்தியாலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டான், அவனுங்க தூக்கி போட்டு வாயிலே குத்துவானோ,
இதுக்கு ஸ்கூலே தேவையில்ல, முத நாளே கதற அளவுக்கு இருக்கும் காலேஜ். அப்போ வந்து உங்கள் அம்மாட்ட சொல்லுங்களேன், என்னம்மா காலேஜுக்கெலாம் போன பிறகு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொன்னீங்களேம்மா அப்படின்னு கேட்டால், என்ன 4 வருஷமோ 3 வருஷமோ நல்லா படித்து ஒரு வேலை பெற்றால் ஒன்று யார் கேட்க போகிறா? மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போ பொறுப்பார் மகிழ்ச்சியாக இருக்காது. 3 வருஷம் சரின்னு கஷ்டப்பட்டு ஐ லவ் யூ சொன்ன பிள்ளைங்களாம் மம்மி திட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போனால், அப்பா முடிஞ்சா 25,000 சம்பளம், இனிமேல் நிம்மதி, மகிழ்ச்சியாக இருக்கலாம்னா அவங்க மைசூரில் பெங்களூரில் ஓரியன்டேஷன் வச்சு சொல்லுவாங்க, தம்பி இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக ஃபஸ்ட்லேருந்து மறுபடி படிமா. உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போடுங்க. இப்போ அம்மாக்கள் மாற்றியே பேச மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக. இன்னும் ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு நல்ல காசு சம்பாதிச்சுன்னா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், உன்னை பார்த்துக்க ஒருத்தி வந்துடுவா, அவள் வந்துட்டா உனக்கு ராஜா வாழ்க்கடாடி. அவன் அதை நம்பி 3 வருஷம் மூச்சா போட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து ப்ரொமோஷன்லாம் வாங்கி கல்யாணம்லாம் முடிஞ்சு, அப்பா முடிஞ்சு, என் பொறுப்புகள் முடிந்தது, இன்னும் நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படின்ட்டு கௌதம் மேனன் படம், மணிரத்னம் படம்லாம் ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்து காலையில் ஈரத்தலையோட மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு சகப்பா ஒரு பிள்ளை கையில் வளவிச்சத்தோடு வந்து பெட் காஃபி கொடுக்குன்னு அவன் காத்திருப்பான். கேவலம் அந்த ஒத்த பெட் காஃபிக்கு ஒருத்தன் 32 வருஷம் உழைக்க வேண்டியது. அதை நினச்சிக்கிட்டு அப்படியே தலைவர் அப்படியே மறுநாள் அப்படியே அந்த கனவுலே இருப்பாப்புல கிளிங் கிளிங்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு நைட்டி போட்டிருக்கோம். ஒரு தூக்கு போனியை கையில் கொடுத்து போய் பால் வாங்கிட்டு வாங்க, காஃபி போடணுங்க. அந்த பெட் காஃபி குடிக்கவே பால் வாங்க நாம தான் போகணுங்கிற உண்மை தெரிகிறதுக்கே 30 வருஷம் ஆயிரம். கதறிக்கிட்டு அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போடுங்க பால் பூத்துலேருந்து, அம்மா நீ என்ன சொன்ன, என் பொறுப்புகள் முடிந்தவுடன் மகிழ்ச்சி வரும்னு சொன்னியம்மா, எல்லாம் முடிஞ்சு நீ அவ என்னையே பார்த்துக்குவாங்கிறிய, அவ என்னையே பால் பூத்துக்கு அனுப்பிட்டாமா. அம்மா டயர்டே ஆக மாட்டான், இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ உனக்குன்னு ஒரு புள்ள வந்துட்டா, அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம். சரி கழுது சும்மா தானே இருக்கணும், அதையும் பெற்று விடுவோம். பெற்றா அந்த புள்ள கத்துன்னு கத்தும். அது வரைக்கும் கிடைச்ச சூடான தோசை இட்லி அனைத்தும் தவிர்க்கப்படும், நீயே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குன்னு சொல்லப்படும். ஒரு நாள் ராஜா மாதிரி 7 மாமனார் வீட்டு கட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்னு அதில் படுத்து கையை காலை விரிக்கையில் நீங்கள் புள்ள மேலே காலை தூக்கி போட்டீங்க, கொல்ல பார்த்தீங்க, என் புள்ளையன்னு அடித்து தள்ளி பளிங்கி திரல கட்டாந்திரல வெட்டு திரல படுத்து ஃபேனை பார்த்துட்டு கதறி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிப்பான், அம்மா நீ என்ன சொன்ன, ஒரு புள்ள பிறந்தா நான் மகிழ்ச்சி ஆகிடுவேன், பொறுப்புகள் இன்றி இருக்கலாம் நீ சொன்னியம்மா. ராஜா மாதிரி இருந்த என்னை தரையில் தள்ளி படுக்க வச்சுட்டாமா என் பொண்டாட்டி, நான் எப்போம்மா மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னோடனே, அம்மா இல்லை அரை தூக்கத்தில் கேஷுவலாக படக்கு இருக்கு பாரு, நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதை போய் நீ நம்பிக்கிட்டு எதே இன்னும் 18 வருஷமாக நம்பினே. அம்மாக்கள் அந்த உண்மையை நமக்கு சொல்லுவதே கிடையாது. பொறுப்பு தான் மகிழ்ச்சி என்பதை அம்மாக்கள் நமக்கு சொன்னதே கிடையாது. பொறுப்பை கடப்பதல்ல மகிழ்ச்சி, பொறுப்பு தான் மகிழ்ச்சியே. கமிட்மெண்ட் இஸ் a charm of life. இது புரிஞ்சிட்டா பிரச்சனை கிடையாது. நமக்கு எது மேலும் பிடிப்பு இல்லாமல் இருப்பதற்கான காரணம் பொறுப்பை மகிழ்ச்சியை பிரித்து பார்க்குறோம். படிப்பதையே வெறுப்பாக இருக்குது, அது பொறுப்போடு தொடர்படுத்துகிறோம். பொறுப்புனா கடுப்பாக இருக்கணும், பொறுப்புனா எரிச்சலாக இருக்கணும். கடை வச்சிருக்க ஆளுகள்லாம் பாருங்களேன், வீட்டில் அந்த ஆம்பளைங்கள்லாம் கடுப்பாகவே இருப்பாங்க, அதே கைலி அதே பனியை ஏதோ இல்லாத ஆள் மாதிரி வேணும்னே இருக்கிறது. ஏன்னா அப்படி